என் இனிய தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். வெல்கம் டு தமிழினி சமையல் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன சமைக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சுமதி ரவிச்சந்திரன். இந்த வீடியோவில் ரொம்ப கலர்ஃபுல்லான சென்னா மசாலா கிரேவி எப்படி செய்யறதுங்கிறதாங்க பார்க்க போகிறோம். என்னுடைய சிஸ்டர் புனிதாவும் நிவேதிதாவும் ரொம்ப அழகாக உங்களுக்காக இது சமைச்சு காட்ட போகிறாங்க. நீங்கள் நம்ம சேனலை முதல் தடவையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணுங்கள். வீடியோவை முழுவதையும் பார்த்ததுக்கப்புறம் உங்களுடைய வேல்யூபிளான கமெண்ட்ஸையும் ரெஜிஸ்டர் பண்ணுங்க, லைக்கும் பண்ணிருங்க. உங்களால் முடிஞ்சா ஷேரும் பண்ணி எங்களை நல்லா என்கரேஜ் பண்ணுங்க. வெல்கம் டு தமிழினி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சன்னா கிரேவி செய்கிறது எப்படின்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சுண்டல் கிரேவி செய்வதற்கு தேவையான பொருள்கள் எடுத்து வச்சுருக்குறோங்க. இப்போ நம்ம குழம்ப தாளிக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் காஞ்சிட்ருக்குதுங்க. அது கூட சிறிதளவு சோம்பு, லவங்கம் 4, பிரியாணி இலை, நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பச்சை மிளகாய் 4, சிறிதாக நறுக்கி வைக்கப்பட்டுள்ள பெரிய வெங்காயம் 3, இதையெல்லாம் நல்லா வதக்கணுங்க. கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கணும். நெக்ஸ்ட்டு 2 தக்காளி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறோம், அதை ஆட் பண்ணிட்டேங்க. சிறிதளவு கல்லுப்பு சேர்த்து நல்லா வதக்கணும். தக்காளி வெங்காயம் இதெல்லாம் நல்லா சாஃப்டாக தக்காளி வதக்கணும். நெக்ஸ்ட்டு இது கூட கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கணும். ஒரு 2 நிமிஷம் இப்படியே நல்லா வதங்கட்டும். தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் நல்லா வதங்கிருச்சு. நெக்ஸ்ட்டு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் கறி மசாலா தூள், இது வீட்லேயே அரைச்சது. சீரகம் மிளகு கொத்தமல்லி இந்த 3ஐயும் சேர்த்து அரைச்ச கறி மசாலா தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், ஒரு 2 நிமிஷம் இப்படியே நல்லா வெங்காயத்து கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் வாட்டர் விட்டு
நம்ம ஊற வச்சுருந்த இந்த சுண்டலை நம்ம இது கூட ஆட் பண்ணி வேக வைக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 3-4 விசில் விடுங்க. ஒரு 3 விசில் வரட்டும், நம்ம மூடி வச்சிடலாங்க. நம்ம இப்போ என்ன செய்யணும், கொஞ்சம் தேங்காய், சோம்பு, பட்டை, கொஞ்சமாக பொட்டுக்கடலை, இதை நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கலாம். நல்லா சுண்டல் வெந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய், பொட்டுக்கடலை இதை நம்ம ஊற்றுறோம். நல்லா 2 கொதி வந்தோடனையும் உப்பு பார்த்துட்டு நம்ம இறக்கி வச்சுக்கலாம். உப்பு கொஞ்சம் பத்தல, ஸோ நம்ம இன்னும் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணுறோம். ஒரு 5 நிமிஷம் கொதிச்சோடனே நம்மளுக்கு குழம்பு ரெடி ஆயிரும். சுவையான சன்னா மசாலா கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. இது சப்பாத்தி, புரோட்டா, பூரி, தோசை இது எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். நீங்களும் செஞ்சு பாருங்க. இந்த வெள்ளை சுண்டலுடைய ஆரிஜின் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல மத்திய கிழக்கு நாடுகளில் பயிரிடப்பட்டது. இது கருப்பு சுண்டலுடைய வழித்தோன்றல் தான். 1000 ஆண்டுகளாக பயிரிடப்பட்ட பிறகு பயிரிடும் முறையில் ஏற்பட்ட மாறுதல் காரணமாக மேல் தோல்ல நிறம் வெளுத்தது மட்டும் இல்லாமல் கடலையோட அளவும் ரொம்ப பெருசாக மாறிடுச்சு. இது ஆப்கானிஸ்தான்லேருந்து ஏஷியாவுக்கு வந்ததுனால காபுலி கொண்டை கடலைன்னு சொல்லுவாங்க. பொதுவாக நம்ம மக்கள் சன்னா இல்லைன்னா வெள்ளை கொண்டை கடலைன்னு சொல்கிறாங்க. இந்த வெள்ளை சுண்டலுடைய பயன்கள் என்னன்னு பார்த்துடலாம். பொதுவாகவே நம்ம உணவில் கருப்பு சுண்டல் தான் எடுத்துக்குவோம். வெள்ளை சுண்டலுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம். ஆனால் இதுலேயும் நிறைய சத்துக்கள் இருக்குது. இந்த வெள்ளை சுண்டலில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக ஃபைபர், புரோட்டீன் மற்றும் இரும்பு சத்து இருக்குது. ஃபைபர் இருக்கிறதுனால நம்ம டைஜஷனுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது. எலும்பு, தசை, குருத்தெலும்பு, ரத்தம் வலுப்பெறுவதற்கு தேவையான புரோட்டீன் கண்டென்ட் இதில் நிறையவே இருக்குது. ரெகுலராக நம்ம டயட்டில் ஒரு கப்பளவு வெள்ளை சுண்டல் எடுத்துகிட்டு வரும்போது நம்ம இம்யூனிட்டிக்கு தேவையான மெக்னீஷியத்தில் 84.5% நமக்கு கிடைக்கிது. இதில் சாஃபோனின்கிற ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறதுனால பிரெஸ்ட் கேன்சர் ஏற்படாமல் தடுக்க ரொம்ப உதவியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஃபைட்டோ நியூட்ரியன்ஸ் அண்ட் ஃபைட்டோ ஈஸ்ட்ரோஜன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பிளான்ட் ஹார்மோன்ஸ் இதில் இருக்கிறதுனால ஃபீமேல் ஹார்மோனல் பேலன்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. டிசால்வ்டு ஃபைபர்ஸ்னு சொல்லக்கூடிய, அதாவது கரையக்கூடிய நார்ச்சத்து இருக்கிறதுனால உடம்புல இரத்த சர்க்கரை அளவை நிலைப்படுத்தி உயர் இரத்த அழுத்தம் குறைக்க உதவியாக இருக்குது. சர்க்கரை நோய் இருக்கவங்களும் தாராளமாக இந்த உணவில் எடுத்துக்கலாம். இதனால எந்த பிரச்சனையும் ஏற்படாது. பிகாஸ் இதில் லோ சுகர் லெவல் இருக்கிறதுனால இது உங்களுக்கு செரிமானத்தையும் கூட்டும், அதுபோக உடல் எடையையும் குறைக்க உதவியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஹெல்த்தி ஃபுட்ஸ் நம்ம ரெகுலர் டயட்டில் எடுத்து நோயின்றி வாழலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். கீப் சப்போர்ட்டிங். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நியூ விசிட்டராக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
நான் போடக்கூடிய புது வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்க வாட்ச் பண்ணலாங்க. சோ இந்த மாதிரி சிறப்பான வீடியோவோட நான் மறுபடியும் சந்திக்கிறேங்க. தேங்க்யூ. See you again.